இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள மொத்தம் 6000 ரூபாய் ஆச்சுடா. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கம்பெனிலே வாங்கினதுனால இந்த ரேட்டு கரெக்டாக செக் பண்ணி கொடு. டேய் பில்லு எல்லாம் நமக்குள்ளே எதுக்குடா? 6000 ரூபாய் தானே, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி மாப்பிள. ஆனா மாப்பிள, என் வண்டியை தள்ளி விட்டவளை மட்டும் சும்மா விடக்கூடாதுடா. எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு இந்த 6000 ரூபாய அவகிட்ட இருந்து வசூல் பண்ணி ஆகணும். வசூல் பண்றதுல நீ கில்லாடியாச்சே. சரி நான் கிளம்புறேன். தள்ளு. டேய் இருடா, நானும் வந்துடுறேன். போயிடாத, வெளியே வேலை இருக்கு. சரி வா. இந்தடா புறா. சிஸ்டர் கொஞ்சம் இந்த ரூட் வழியா போங்களேன். இந்த வழியா மேப்ல ரூட் இந்த பக்கம் மாதிரி காட்டுது. கரெக்டு தான் சிஸ்டர். நீங்கள் போகிற ரூட்டில் போனால் அது சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கமாக போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடுவேன். அதனால தான் சொல்கிறேன். சரிங்க சார். சிஸ்டர் யாரோ என்ன 2 பேட் பாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா? ஏய் ஐயோ, இந்த பொறுக்கியா இவன் இங்க பைக்கு தள்ளி விட்டதுக்கு பழி வாங்க வரானோ? அவன் உங்களுக்கு தெரியுமா? சேச்சே, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுங்க உங்களை ஃபாலோ பண்ணல. அப்புறம் வேற யாரை ஃபாலோ பண்றாங்க? என்னதான் சார் ஃபாலோ பண்றானுங்க? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? பார்க்க ரவுடிங்க மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க எதுக்கு உங்களை ஃபாலோ பண்றானுங்க? கரெக்டா சொன்னீங்க சார், ரவுடிங்க தான். அவ கூட ஒரு சின்ன பிரச்சனை, அதான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் சார். இப்படி திரும்ப, இப்படி திரும்ப. இங்கதான் இங்கதான். சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு? நான் இங்கே இறங்கிறேன். இங்கிருந்து என் வீடு பக்கம் தான். நான் நடந்தே போய்க்கிறேன். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, எப்படியாவது என்ன இந்த பொறுக்கி கிட்ட இருந்து காப்பாத்துமா. டேய் மாப்பிள, போலீஸ்டா. டேய் அந்த பிள்ளை நாளைக்கு பாத்துக்கலாம்டா. ஏற்கனவே உங்களை ஏகப்பட்ட கேஸ் கிடக்கு. அவங்க வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நீ சும்மா இருக்க மாட்ட. ஏதாவது சண்டையா போயிருவா. என்னடி ஏன் எழுதிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கு. இல்லன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மூஞ்சி கலையே இல்லாம இருக்கும். போய் தூங்கு. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேன்ல? அது நீ கேக்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு. இல்ல, எல்லா அம்மாக்கும் தான் பொண்ணை இப்படி ஆக்கி பார்க்கணும் அப்படி ஆக்கி பார்க்கணும்னு நிறைய கனவு இருக்கும். அப்படியெல்லாம் உனக்கு எந்த கனவும் இல்லையாம்மா? ஏன் இல்ல? உங்க அப்பா கை நீட்டுற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல அடக்க உடக்கமா இருந்து புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. இதுக்கு பேர் ஆசை இல்ல, ஆப்பு. அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லம்மா. மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட பேசணும். அரைஞ்சனா பாரு. இங்க பாரு, உங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னோட முடிவும். உனக்கு பிடிக்கலனா கூட இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. என்னோட விருப்பத்துக்கு மாறா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவேன், பாத்துக்கோங்க. இங்க பாரு, இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த நாட்டை விட்டு எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதனால அத பண்ணி தப்பிக்கலாமா இத பண்ணி எஸ்கேப் ஆகலாமான்னு கண்டதையும் யோசிக்காம படுத்து தூங்குற வழியை பாரு.
ஏய் சித்ரா, உங்க அம்மா சொல்லிட்டு போறது கரெக்ட் தான். வீட்டை விட்டு ஓடி போனாலாம் உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தான் பார்க்கணும். வேற என்ன சித்தி ஆப்ஷன் இருக்கு? ஆ, பேசாம ஒண்ணு பண்ணு. உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடு. அதுக்கப்புறம் அந்த பையனை கரெக்ட் பண்ணி பொண்ணை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்க சொல்லு. எப்படி ஐடியா? போங்க சித்தி, ஐடியா கேட்டா ஆப்ப தேடி போய் உட்கார சொல்றீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, மனசு தளர விடாத. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். மேடம், என்ன மேடம்? டீச்சர், நீங்க எப்படிங்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட பணம் சேர்க்கறன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஃபீஸ் கட்ட கடைசி நாள், அதுவும் எனக்கு தெரியும். இந்த சந்தோஷமான நாள்ல நானும் உன் கூட இருந்து கைட் பண்ணணும்ல, அதனாலதான். எல்லாம் உங்க சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தான் டீச்சர். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நேத்து இந்நேரத்துக்கு யாரோ ஒருத்தன் உன் உழைப்ப வீணாக்கி உன்னை ஃபீஸ் கட்ட விடாம பண்ணிட்டான்னு சோர்ந்து போய் உட்காராம விடியறதுக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபீஸோட வந்து நிக்கிற பாரு. இந்த நம்பிக்கையும் உழைப்பும் தான் உன்னை மேல மேல கொண்டு போக போகுது. சரி வா, சீக்கிரம் போய் ஃபீஸ் கட்டுவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே டீச்சர். ம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ம் டீச்சர் கோர்ஸ் ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கட்டணும். உட்காருங்க. பேர் என்னம்மா? இந்து சார். அட்மிஷன் நம்பர் 1124 தானே? ஆமா சார். ஃபீஸ் கட்ட போறீங்களா? ஆமா சார். ஃபீஸ் அமௌண்ட் வந்து 30,000. அது கொண்டு வந்திருக்கேன் சார். சொல்லு செல்வி. இந்து, இங்க உங்க வீட்ல ஒரே பிரச்சனைடி. செல்வி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? என்ன செல்வி சொல்ற? உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல. இரு, நீ போன வை, நான் உடனே வரேன். என்ன இந்து, என்னாச்சு? ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுமா? சாரி சார், நான் அப்புறமா வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். இந்து, ஏதாவது பிரச்சனையா? நான் உடனே போயாகணும். சார், நான் கொஞ்சம் லேட்டா வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். 5 மணிக்கு கவுண்டர் மூடிடுவோமா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் தெரியும்ல. தெரியும் சார்.